ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது ஆவியின் சாட்சி பாகம் 2. சரிங்களா? அப்போ கடந்த வாரம் இந்த ஒரு காணொலியை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாடமானது மிக எளிமையாக புரியும். அப்போ இந்த உண்மைக்காக நம்ம எடுத்துக்கொண்ட ஆதார வசனமானது பாருங்கள், ரோமரில் 8ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். அதை நம்ம வாசிக்கும்போது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்கிறார். அப்போ இந்த வசனங்களை நம்ம கடந்த வாரம் பார்த்துருந்தோம். இந்த இடத்துல ஆவியானவர் அப்படின்னு சொல்லி வரலை, அது வந்து ஆவி, பரிசுத்த ஆவி, தேவனுடைய வல்லமை. அப்போ அது தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மரியாதையை கொடுத்து எழுதிட்டாங்கன்றதை நம்ம கடந்த வாரம் கூட நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அப்போ நல்லா கவனிக்கலாம். அப்போது நாம் வந்து தேவனுடைய புத்திரர் தான். இன்றைக்கி உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அநேக வந்து கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நான் தேவனுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அப்போது அந்த மாதிரி காரியங்களை வேதம் ஒருபோதும் அனுமதி கொடுக்கறதில்லை, ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. அப்போது நாம் வந்து தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் என்று தேவனுடைய ஆவிதான் என்னுடைய ஆவியினுடனே, அதாவது என்னுடைய அந்த ஆழ்ந்த இருதயத்தின் சிந்தனையோடு அந்த ஆவியானது சாட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் வசனம் சொல்லுது. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தவறான உபதேசம் வேதத்துகளில் கிடையவே கிடையாது. அதனால் தயவு செய்து நிதானமாக வேதம் படித்து புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி என்பது சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வல்லமை. அது ஒருபோதும் அடையாளங்கள் மாற்றக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ உள்ள வந்துடலாம் மறுபடியும். அப்போது தேவனுடைய ஆவியானது எப்படியாக சாட்சி கொடுக்கும் அப்படின்றது தான் நம்ம கடந்த வாரம் நிறுத்தியிருந்தோம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிக்கும் பொழுது, தேவனுடைய ஆவி என்பது அவருடைய சித்தம், அவருடைய சிந்தை, அவருடைய வல்லமை. சரிங்களா? அந்த வல்லமையாகிய அவருடைய சித்தமானது எப்படியாக ஒரு மனிதனுக்குள்ளாக செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள், எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனம் வாசிக்கும் போது, இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் காமிக்கப்பட்டிருக்குது. அப்போது தேவனுடைய அந்த வல்லமையானது அல்லது அவருடைய சித்தமானது வசனத்தின் மூலமாக தான் எனக்குள்ள செயல்படும். அந்த உணர்வுகளை, செயல்பாடுகளை, நல்ல எண்ணங்களை உருவாக்குன்றதை நம்ம படிச்சிட்டோம். சரிங்களா? அப்போது இந்த வசனத்தின் மூலமாக சாட்சி கொடுக்கப்படும் என்னுடைய ஆவி கூட. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய ஆவி, அவருடைய வல்லமை அல்லது அவருடைய சித்தம், இது ஒருத்தருக்குள்ள எப்படி செயல்படும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வசனத்தின் மூலமாக அப்படின்னு பார்த்தோம். அப்போ வசனமானது இங்க சாட்சி கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாட்சி என்பது என்ன, விட்னஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தினுடைய உண்மை தன்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு காரியம். சரிங்களா? அப்போ உண்மையிலேயே நான் தேவனுடைய புத்திரனா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையானது இந்த வார்த்தைகள் மூலமாக எனக்கு சாட்சி கொடுக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம யாருமே தேவனுடைய வல்லமை கிட்ட பொய் சொல்லவே முடியாது. நம்ம அப்போஸ்தல் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா, அனனியா சப்பீரால் வந்து மிஸ்டேக் பண்ணாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி நம்ம தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு எதிராக, அவருடைய சித்தத்துக்கு எதிராக, அவருடைய வல்லமைக்கு எதிராக என்ன பண்ண முடியாதுன்னா பொய் சொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை நம்ம வந்து தவறாக சொன்னோம் அப்படின்னா அதற்கேற்ற ஒரு நியாயத்தீர்வை பார்த்தீங்கன்னா நாம் பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? நம்ம அதுக்கு வேண்டாம். சரிங்களா? உள்ளே வருவோம். உள்ளே வந்த உடனே இப்போ தேவனுடைய வார்த்தையானது நம்மளை எப்படி வந்து புத்திரன் சொல்லும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், யோவானில் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். சரிங்களா? 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய புத்திரராக மாறக்கூடிய அருமையான வாய்ப்பை அநேகர் பெற்றிருக்கிறார்கள். சரிங்களா?
அது எப்படியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மீது முழு விசுவாசம் வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவரு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய குமாரன். சரிங்களா? அப்ப சர்வ வல்லமையுள்ள பிதாகிய தேவன் வேற, நம்முடைய ஆண்ட இயேசு கிறிஸ்து வேற. புரிஞ்சுங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவரை பிதாவாகிய தேவன் உருவாக்கி இருக்கிறார், உயிர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு காமிக்குது. அதன் அடிப்படையில் யார் யாரெல்லாம் விசுவாசம் வச்சு நம்முடைய இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ, விசுவாசம் வைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரராக மாறக்கூடிய வாய்ப்புக்குள்ளாக கடந்து வருவார்கள். இது நம்பர் 1. அப்படி வரும்பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரர் தான், அப்படிதான் இருக்கிறீங்க, அப்படிதான் வாழ்றீங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆவியானது சாட்சி கொடுக்கும். எப்படி? வசனத்தின் மூலமாக சாட்சி கொடுக்கும். நல்லா கவனிங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து தேவனுடைய புத்திரர் தானே. அநேகர் இதை நிதானிக்கிறது இல்லை. அவரும் இவரும் ஒன்றுன்னு சொல்லியே பிசாசனுடைய தந்திரமான உபதேசத்தில் மாட்டிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வந்து அந்த 40 நாட்கள் உபவாசம் முடிந்த நாட்களிலிருந்தே பார்த்தீங்கன்னா அவர் தேவனுடைய புத்திரர் இல்லைன்னு சொல்லி அநேக சோதனைகள் வந்துச்சு. எல்லா சோதனையும் பார்த்தீங்கன்னா அவர் தன்னை தேவனுடைய புத்திரர் என்று நிரூபித்தார். அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரவத்திலும், எல்லா சோதனையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்கிறோமா, நடத்துகிறோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நாம் தேவனுடைய புத்திரர் தான் அப்படின்னு சொல்லி வசனம் என்ன பண்ணணும்னா சாட்சி கொடுக்கும். அதாவது தேவனுடைய ஆவியை சாட்சி கொடுக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுபடியும் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம், நல்லா கவனிங்க. நாம தேவனுடைய புத்திரன் சொல்லி தேவனுடைய ஆவியானது நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்கும். அப்ப தேவனுடைய ஆவி என்பது அவருடைய வல்லமை அல்லது அவருடைய சித்தம். அது அவருடைய வார்த்தைகள் மூலமாக ஒருவரிடம் செயல்படும் பொழுது அவங்க இருதயத்துக்குள்ளாக, அந்த ஆள் மனசு, அந்த சிந்தனைக்குள்ளாக என்ன பண்ணணும்னா அது உணர்த்தும். உண்மையிலேயே வசனத்துக்கு ஏற்பதா நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். அந்த மாதிரி சாட்சி தான் சொல்லியிருக்காரே தவிர மற்றபடி வேற எந்த சாட்சியுமே வேதாகமும் சொல்லுகிறதில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மாதிரி பல சாட்சிகள் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் காமிக்கப்பட்டிருக்குது. எது மாதிரி? நம்முடைய இயேசு கிறிஸ்து தேவனுடைய புத்திரர் தான் சொல்லி நிரூபிச்ச பல சாட்சிகள். உதாரணம் பார்த்தீங்கன்னா அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு நாம மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் பொழுது நாம் தேவனுடைய புத்திரர் என்ற சாட்சியை பெறுகின்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நிதானித்து பாருங்கள். அப்படி நிதானித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் என்று தெரியும். அப்ப அந்த வகையில சாட்சியை பெற தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.